அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளை தந்த என் தேவாதி தேவனை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த காணொளியின் வாயிலாக இந்த பரிசுத்த ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் யாவரும் அப்படியே நாம் ஜெபிக்கலாம். அன்பும் கிருபையும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. நீர் நல்லவர், வல்லவர், கிருபை நிறைந்தவர், போதுமானவர் ராஜா. இந்த நாளிலும் இந்த காலை வேளையில தெங்குவெளை திருச்சபையின் சார்பாக இந்த ஆராதனை நடத்தும்படியா என் தகப்பன் நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த மேலான பாக்கியத்தை எண்ணி நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. இந்த நாளிலும் கூட பாகம் எடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தகப்பன் நீங்க ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆன்லைன் வழியாக இந்த ஆராதனையை கண்டு கழிக்கிற அப்பா, ஆராதனையில் எங்களோடு கூட இணைந்து ஜெபிக்கிற அப்பா ஆண்டவரே சப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தகப்பன் நீங்க ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய மேலான கிருபை, உம்முடைய தயவு ஒவ்வொரு மேலும் அப்பா இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த ஆராதனை முழுவதுமாய் என் தேவன் நீங்க மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இயேசுவே நீரே என் நண்பர், ஆதலால் பாவம் யாவும் வெறுக்கிறேன். பிராணநாதரே நீரே என் மீட்பர், முன்னிலும் இப்போ முன்னிலும் இப்போ முன்னிலும் இப்போ உம்மை நேசிக்கிறேன். துன்பமோ இன்பமோ உம்மை நான் விடேன், ஜீவன் போமட்டும் உம்மையே போற்றுவேன். மரணம் நெருங்கினாலும் நான் செல்வேன், முன்னிலும் இப்போ முன்னிலும் இப்போ முன்னிலும் இப்போ உம்மை நேசிக்கிறேன். நேச இயேசுவே நீரே என் நண்பர், ஆதலால் பாவம் யாவும் வெறுக்கிறேன். பிராணநாதரே நீரே என் மீட்பர், முன்னிலும் இப்போ முன்னிலும் இப்போ முன்னிலும் இப்போ உம்மை நேசிக்கிறேன். நிந்தனைகள் போரட்டும் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போரட்டும் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. இயேசு கோடி என் மீட்பருக்கு நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த பரிசுத்தமான வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நல்ல தருணத்தை எங்களுக்கு ஈவாய் தந்தபடியினால் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. இந்த ஆன்லைன் மூலம் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் எங்களுக்கு நீர் கொடுத்த இந்த மேலான கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நடத்துகிறோம் அந்த பிள்ளைகளை உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிற ரஜா, ஆவியான ஒரு பிள்ளைகளோடு கூட இடைபடும்படியாய் ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. பாடுகிற பாடல், ஜெபிக்கிற ஜெபம், கேட்கிற உடைய வார்த்தைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விசேஷமாக பலவீனத்தோடு இருக்கிற எங்கள் பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். மருத்துவமனையில் இருக்கிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அற்புத விடுதலையை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவசர சிகிச்சையிலிருந்து வரிந்து கொண்டிருக்கிறதான மக்களுக்காகவும் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. அநேக பிள்ளைகள் கண்ணீரோடு ஆண்டவரே அப்பா கலங்கி தவித்து நிற்கிற அந்த குடும்பங்களுக்கு கர்த்தர் சமாதானத்தையும்
ஆறுதலையும் பலனையும் கத்தர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு யார் உதவி செய்வார்கள் என்று கலக்கத்தோடு நிற்கிறதான ஒவ்வொரு குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என்ன செய்வோம் என்று நிற்கிற அந்த குடும்பங்களையும் கத்தர் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. படிக்கிறதான எங்கள் பிள்ளைகளை உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா. ஆவியானோருடைய கரம் பிள்ளைகளை தாங்கும்படியாய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கத்தர் நல்ல ஞானத்தையும் கீழ்ப்படிதலையும் ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்ய கத்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தகப்பனே உம்முடைய கரத்திலே கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. திருமணத்திற்கு ஆயத்தப்படுகிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஏற்ற வேலையிலே ஏற்ற நேரங்களே நல்ல ஒரு திருமண வாழ்க்கையை கத்தர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா உம்முடைய கருத்திலே அந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை நீர் ஆயத்தப்படுத்தி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. குழந்தைகளிலேயே என்று கலங்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு கர்ப்பத்தின் கனியை பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்ப்பஸ்திரியாய் காணப்படுகிற மக்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கர்ப்பத்தின் கனியை கத்தர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே எங்கள் மாகாணத்துக்காய் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. மாகாணத்தின் கீழ் வேலை செய்கிற ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கத்தர் பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. புதிதாக வந்திருக்கிறதான எங்கள் மாகாண தளபதிக்காய் அம்மாவுக்காய் ஜெபிக்கிறோம். கத்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நல்ல ஊழியங்கள் உமது பிள்ளைகள் மூலம் இந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம் இந்த மாகாணத்தை கட்டி எழுப்பும்படியான நல்ல கிருபையை கத்தர் பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அவன் கீழ் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழிய பிள்ளைகளை கத்தர் பலப்படுத்தும்படியாய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியான ஊழிய பிள்ளைகளை ஆண்டவரை எழும்பி பிரகாசிக்க பண்ணும்படியாய் கத்தர் உதவி செய்யும் ஆண்டவரே. ஊழியம் ஆண்டவரை செய்வதற்கு நல்ல ஞானத்தை கத்தர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு டிவிஷனுக்காய் ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஒவ்வொரு டிவிஷனின் கீழ் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழிய பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நாளிலே கொடுக்கிற செய்தி நம்முடைய கருத்திலே ஒப்பு கொடுக்கிற ராஜா. அநேக பிள்ளைகளுக்கு அந்த செய்தி ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாய் என் தேவாதி தேவன் கிருபை செய்யும்படியா நம்முடைய கருத்திலே ஒப்பு கொடுக்கிற ராஜா. நம்முடைய சமூகத்திலே முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிற தகப்பனே. யார் யாருக்காக எல்லாம் ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கிறோமோ ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம். துதி கனமகிமையை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரட்சகருமாய் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகத்தை என்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடன் நாள்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை ரட்சித்துக்கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றே கும்பிடுகளே. ஆமேன் ஆமேன். வாசிக்கும்படியாக கொடுத்த வேத பகுதி கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 1-6 முடிய. உங்களுக்காகவும் சரீரத்தில் என் முகத்தை காண்கிற எல்லாவற்றிற்காகவும் மிகுந்த போராட்டம் எனக்கு உண்டென்று நீங்கள் அறிய விரும்புகிறேன். அவர்களுடைய இருதயங்கள் மேற்கொள்ளப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவின் தேவனுடைய கிறிஸ்துவுக்காகவும் உரிய இரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா இரகசியத்திற்கும் உரியவர்களாக வேண்டும் என்று இப்படி விரும்புகிறேன். அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்களையும் அடங்கி இருக்கிறது. ஒருவனும் நியாய விசாரிப்பினாலே உங்களை வஞ்சாதபடிக்கு இதை சொல்லுகிறேன். சரீரத்தின்படி நான் தூரமாயிருந்தும் ஆவியின்படி உங்களுடனே கூட இருந்து உங்கள் ஒழுங்கையும் கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதியையும் பார்த்து சந்தோஷப்படுகிறேன். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவர்கள் வேர் கொண்டவர்களாகவும் அவர்கள் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்கு நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்திலே உறுதி கொண்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பொருந்துவீர்களாக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். என்னை இந்த இடத்திலே இந்த இணையதளம் வழியாக சாட்சியாக நிறுத்தின தேவனுக்கு நான் நன்றியுள்ளவளாக காணப்படுகிறேன். நான் தெங்குவிளை குலசேகரன் டிவிஷனை சார்ந்தவள். என்னுடைய பெற்றோருக்கு நாங்கள் 3 பெண் பிள்ளைகள். நான் மூத்த மகள். நான் +2 முடித்த பிறகு மருத்துவத்துறையில் ஏதாவது படிக்க வேண்டும் என்று விருப்பப்பட்டேன். ஆனால் எங்கேயுமே இடம் கிடைக்கவில்லை. சென்னை கவர்மெண்ட் டீச்சர் ட்ரைனிங் காலேஜில் எனக்கு ஆசிரியர் படிப்பு படிப்பதற்கு இடம் கிடைத்தது. அதன் பிறகு ஆண்டவர் எனக்கு வெற்றியோடு அதை முடிக்க கிருபை செய்தார்.
பிறகு நான் பல வருடங்களாக வேலைக்காக காத்திருந்தேன். 2 முறை தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து எனக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக அழைத்திருந்தார்கள். ஆனால் 2 தடவையும் ஏமாற்றமாக முடிந்தது. 3வது முறையும் அழைத்திருந்தார்கள். அப்பொழுது டெட்டு பாஸ் பண்ண வேண்டும் என்று சொன்னாங்க. நான் மிகுந்த சிரமத்தோடு இந்த டெட்டு பாஸ் பண்ண கர்த்தர் உதவி செய்தார். ஆண்டவர் வெற்றியை தந்தார். அதன் பிறகு நான் 13 வருடமாக இந்த வேலைக்காக காத்திருந்தேன். 2024வது வருடம் டிஆர்பி எழுத வேண்டும் என்று சொன்னாங்க. அந்த நேரத்தில் என்னுடைய கணவர் துபாய் தேசத்துலேருந்து ரொம்ப பிரச்சனைகளோடு ஊருக்கு வந்திருந்தாங்க. பல போராட்டங்களை நான் சந்திக்க வேண்டியது இருந்தது. நான் எப்படி இந்த தேர்வை எழுதுவேன் என்று மிகுந்த ஒரு மன போராட்டத்தோடு நான் காணப்பட்டேன். அந்த போராட்டங்களின் மத்தியிலும் ஆண்டவர் ஜூலை 21ஆம் தேதி நான் டிஆர்பி எழுதும்படி கர்த்தர் உதவி செய்தார். ஏப்ரல் 12ஆம் தேதி கர்த்தர் எனக்கு ஒரு பெரிய வெற்றியை தந்தார். இது நான் கிரகிக்க முடியாத ஒரு பெரிய வெற்றி ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் செய்தார். அதோடு கூட எனக்கு ஒரு பணியையும் தந்து என்னை ஆசீர்வதித்தார். நாங்கள் குடும்பமாக எதிர்பார்த்த ஆசீர்வாதம் கர்த்தர் எங்களுக்கு வாய்க்க பண்ணினார். ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாக. இதற்காக நாங்கள் அநேக நாட்கள் நாங்கள் குடும்பமாக ஜெபித்தது உண்டு. கர்த்தர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டு ஒரு அற்புதத்தை செய்த ஆண்டவருக்கு நான் நன்றியோடு நாளை இந்த சாட்சியை சொல்லி முடித்துக்கொள்கிறேன். നന്ദി. ദൈവത്തിന് സ്തോത്രം. ദൈവം ചെയ്യുന്ന നന്മകളെ ഓർത്ത് ദൈവത്തെ ഞാൻ സ്തുതിക്കുകയാണ്. എൻ്റെ മകൻ 10ലും 11ലും ரொம்ப മാർക്ക് കുറവായിരുന്നു. ഞാൻ ரொம்ப ഭാരത്തോടെ ഇരുന്ന് എൻ്റെ മകൻ 12ൽ കൂടുതൽ മാർക്ക് എടുക്കുവാൻ ദൈവം കൃപ ചെയ്ഞ്ഞ് അതിന് ദൈവത്തെ ഞാൻ സ്തുതിക്കുകയാണ്. എൻ്റെ കുടുംബത്തെയും ഓർത്ത് നിങ്ങൾ പ്രാർത്ഥിക്കണമെന്ന് പറഞ്ഞുകൊണ്ട് എൻ്റെ ഒരു സാക്ഷിയോടെ ഇരുന്നു. பிரியமானவர்கள், இந்த நாளில் சிந்தனைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேதமாகும் கொலோசியருக்கு நிருபம் 2வது அதிகாரம் 6வது வசனம். கொலோசியருக்கு நிருபம் 2வது அதிகாரம் 6வது வசனம். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர்கொண்டவர்களாயும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாயும் அவருக்குள் நடந்து கொண்டு. அல்லேலூயா. இந்த நாளிலே நம்முடைய தலைப்பு கிறிஸ்துவுக்குள்ளே வேர் கொள்ளுங்கள். ஒரு வேர் ஒரு மரத்திற்கு எவ்வளவு முக்கியமோ அதே போல ஒரு மரம் மண்ணுக்குள்ளாக எவ்வளவு வேர் பிடிக்கப்பட்டு நிற்கிறதோ அவ்வளவு அந்த மரம் திடகாத்திரமாய் அது வளருகிறது, கனி கொடுக்கிறதா இருக்கிறது. ஒரு மரத்திற்கு முக்கியமானது வேராயிருக்கிறது. வேர்லே ஆணி வேர் உண்டு, பக்க வேர் என்பது மரம் விழாதபடி அதை
பாதுகாத்து கொண்டிருப்பது அந்த வேராய் இருக்கிறது. அந்த வேர் மரத்திற்கு தேவையான எல்லா தண்ணியை கொடுப்பது வேராய் இருக்கிறது. அதே போல நம் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நிலைத்து நிற்க வேண்டும் என்றால், விழாதபடி நாம் எழும்பி நிற்க வேண்டும் என்றால், நம்முடைய வேர் கிறிஸ்துவுக்குள்ளே வேர் கொள்ள வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கையில் அநேக நேரங்களிலே நாம் பாவத்திலே விழுந்து போகிறோம். நிலை நிற்க முடியாதபடி நாம் உலக காரியங்களிலே விழுந்து கொண்டிருக்க. ஏனென்றால் நம்முடைய வேர் இல்லாதபடி, அந்த வேர் வளராதபடி, அந்த வேருக்கு தேவையானது இராதபடியினால், அந்த இராதபடியினால் நாம் விழுந்து கிறிஸ்தவ வாழ்க்கையில பாவத்திலே விழுந்து நம் அநேக ஆத்துமாக்கள் மடிந்து போய் கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் வேர் கொள்ள வேண்டும். அப்படியானால் மரம் எவ்வளவுக்கு வளருகிறதோ அவ்வளவுக்கு நீங்கள் இந்த உலகத்துடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பரிசுத்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் திடகாத்திரமாய் எழும்பி நிற்க முடியும். வேதம் சொன்னது போல இயேசுவை ஏற்றுக்கொண்டபடி அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் நாம் அவருக்குள்ளே வேர் கொள்ள வேண்டும். ஒரு மரம் அந்த வேரானது மண்ணுக்குள்ளாக வேர் எவ்வளவு கொள்ளுகிறதோ அதே போல கிறிஸ்துவுக்குள்ளே நாம் வேர் கொள்ள வேண்டும். ஒரு வேர் வெளியிலே தெரியாது, ஆனால் அந்த மரம் நிற்பதற்கு முக்கியமான காரணம் அந்த வேர். அதே போல கிறிஸ்தவ வாழ்க்கையிலே வேதம் அநேக வேர்களை பற்றி சொல்லுகிறது. ஆனால் இது வெளியிலே தெரியாது. ஆனால் நாம் ஆவிக்குரிய இதிலே எழும்பி நிற்பதற்கு இந்த காரியங்கள் 3 காரியங்கள் ஒன்று முக்கியமாக இருக்கிறது. அதில் முதலாவது நாம் பார்ப்போம் என்றால், ரோமருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 16வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. மேலும் முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தமாய் இருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாய் இருக்கும். வேரானது பரிசுத்தமாய் இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாய் இருக்கும் என்று. கிறிஸ்துவுக்குள்ளே முதலாவது வேர் பரிசுத்தம் என்னும் வேர் வேணும். நம் ஆவிக்குரிய காரியத்திலே வளர்ந்து ஒரு கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்றால் நமக்குள்ளே பரிசுத்தம் என்ற வேர் நமக்கு வேணும். வேதம் சொன்னது போல வேரானது எவ்வளவு பரிசுத்தமாய் இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாய் இருக்கும். நமக்கு தெரியாதிருக்கிற வேர் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பரிசுத்தம் என்பது ஒரு முக்கியமான ஒன்று. இந்த பரிசுத்தம் எப்படி வரும் நம்முடைய வாழ்க்கையிலே என்று நாம் பார்ப்போம் என்றால், யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 17வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் என்று. உம்முடைய வசனமே சத்தியம் என்று. உம்முடைய வசனம் என்ற சத்தியம் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. அதை நாம் எவ்வளவு நாம் தியானிக்கிறோமோ, எவ்வளவுக்கு தேவனுடைய சத்தியமான வசனத்தை நாம் கைக்கொள்ளுகிறோமோ அது நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. நம்மை பாவத்திலிருந்து அது நம்மை மீட்டு நம்மை உலக பிரகாரமான காரியங்களை நம்மை வழிநடத்தாதபடி தேவனுடைய சத்திய வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சம் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அப்போ நம்முடைய தீபம் நமக்கு இந்த உலகம் இருளாயிருக்கிற இந்த உலகத்திலே நம்மை சத்தியம் என்னும் வசனத்தை கேட்கிற பொழுது, அந்த சத்தியம் நம்மை அறிகிற பொழுது நம்ம இதோடைய பாதையை அது பரிசுத்தமாக்கிறது. இந்த பரிசுத்தம் என்பது அது வெளியில தெரிகிறதல்ல, அது உள்ளான் இருக்கிறது. அந்த பரிசுத்தம் வேர் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அதே போல 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 13வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 13வது வசனம். கர்த்தருக்கு பிரியமான சகோதரே, நீங்கள்
ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும். ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படும். முதலாவது வசனத்தை கேட்பதினாலே பரிசுத்தம். வேதம் சொன்னது போல ஆவியிலே பரிசுத்தமாக்கப்படுகிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆவியை அதை அனல் மூட்டி எழுப்ப வேண்டும். அந்த ஆவியானவர் நம்மை ஒவ்வொரு நாளும் சத்தியத்திலே வழிநடத்துகிறவராயிருக்கிறார். நாம் சில நேரங்களில் பாவத்திலே விழுகிற பொழுது நம் மனதிலே அவர் குத்தப்பட்டவராய் இந்த பாவத்தை செய்யாத என்று நம்முடைய மனதிலே பேசி சில நேரங்களில் ஆவியானவர் நம்மை பாவத்திலிருந்து விலக்கி வழிநடத்துகிறவராயிருக்கிறார். ஆவியானவர் விலக்கி வழிநடத்துகிற பொழுது நமக்குள்ள இருக்கிற பாவம் நமக்குள்ளாக வராது. நம்மை அந்த பரிசுத்தத்திற்கு ஆவியிலே பரிசுத்தமாக்கப்படுகிறோம். வேதம் சொன்னது போல ஆவியிலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் தேவ ஆவியானவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். அவர் நம்மை தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாய் நிறுத்துவதற்கு அவர் ஒவ்வொரு நாளும் நமக்குள்ளாக தேவனுடைய வசனத்தை கொடுத்து தேவனுடைய மகிமையை நமக்கு முன்பாக செய்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை நமக்கு தந்து நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். 1 யோவான் 1வது அதிகாரம் 9வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். பரிசுத்தம் அவருடைய இரத்தத்தினாலே அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். நம்முடைய பாவங்கள் நமக்குள்ளிருக்கிற பாவங்களை சத்திய வசனத்தின் மூலம் பரிசுத்தப்படுத்துகிறார். அவருடைய ஆவியிலே நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். அவருடைய இரத்தத்தினாலே நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். அவருடைய இரத்தம் நமக்கு உள்ளாக நம்மை எங்கு நாம் பாவத்தோடு நிறைந்திருக்கிறோமோ அந்த இரத்தம் அந்த இடத்திலே பரிசுத்தமாக்கப்படுகிறது. கர்த்தருடைய இரத்தம், இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது என்று வேதவசனம் சொல்லுகிறது. அதே போல 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியால் பிரியமானவர்களே, மாம்சத்தினாலும் ஆவினாலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவோம். பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு. முதலாவது சத்தியத்திலே பரிசுத்தம் அடைகிறோம். 2வது நாம் ஆவியிலே பரிசுத்தம் அடைகிறோம். 3வது இயேசு கிறிஸ்துவிலே பரிசுத்தம் அடைகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பரிசுத்தம் அடைகிறோம். தேவனை குறித்து பயம் இருக்க வேண்டும். தேவனை குறித்துள்ள எந்த ஒரு உலக காரியத்திலே விழுந்து போகிறது, என்னுடைய பரம தகப்பன் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார், அவர் என்னை தண்டித்து விடுவார் என்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளாக இருந்து கொண்டிருக்க வேண்டும். அவருக்கு நாம் நடுங்கி பயப்பட வேண்டும். இந்த உலகத்திற்கல்ல, மனிதர்களுக்கல்ல, தேவ பயம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். அப்பொழுது நமக்குள்ளே பரிசுத்தம் வளருகிறது. இந்த நாளிலே முதலாவது பரிசுத்தம் என்ற வேர் நமக்குள்ளே வளர வேண்டும் என்றால் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய ஆவியிலே நாம் ஒவ்வொரு நாளும் அனல் மூட்டி எழுப்புகிற பொழுது தேவ ஆவியானவர் நமக்குள்ளே பரிசுத்தத்தை தருகிறார். இயேசுடைய இரத்தத்தினாலே நாம் பரிசுத்தமாகிறோம். தேவனுடைய பயத்திலே நாம் பரிசுத்தமாகிறோம். அப்பொழுது நாம் தேவனுடைய சத்தியத்தை அறிந்தும் ஆவியிலே அனல் கொண்ட பிள்ளைகளாய், தேவனுடைய இரத்தத்திலே ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற பிள்ளைகளாய், தேவனுக்கு பயந்திருக்கிற பொழுது நாம் பரிசுத்தத்தை உள்ள வேர் நமக்குள்ளாக ஊன்றுகிறது. கிறிஸ்துவுக்குள்ளே வேர் கொள்ளுங்கள் என்று நாம் சொன்னது போல முதலாவது பரிசுத்தம் என்ற வேர் வேணும். கிறிஸ்துவுக்குள்ளே வேர் கொள்ளுகிறவர்கள் பரிசுத்தம் என்ற வேர் நமக்குள்ளாக நிற்கிற பொழுது அந்த பரிசுத்த வேர் நமக்கு வெளியில தெரியாது. நம்மை பரிசுத்தம் அடைகிற பொழுது நாம் தேவனுடைய கனி கொடுக்கிற பிள்ளைகளாய், தேவனுடைய பரம ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களாய் நாம் இருப்போம். 2வது வேர் அன்பு என்னும் வேர். எபேசியர் 3வது அதிகாரம் 17வது வசனம். எபேசியர் 3வது அதிகாரம் 17வது வசனம். விசுவாசத்தினே கிறிஸ்து உங்கள் இருதயங்கள் வாசமாயிருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி. அல்லேலூயா.
தேவனுடைய பிள்ளைகளே, இரண்டாவது வேர் அன்பு என்னும் வேர் நமக்குள்ளே இருக்க வேண்டும். அன்பு முதலாவது பரிசுத்தம் என்னும் வேர், இரண்டாவது அன்பு என்கிற வேர். அன்பிலே வேரூன்ற வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளே அன்பிலே நாம் வளர வேண்டும். அன்பிலே வளருகிற பொழுதுதான் கிறிஸ்துவுடைய உலக அன்பு அல்ல, கிறிஸ்துவின் அன்பிலே வளர வேண்டும். மனிதனுக்குள்ளாக அன்பு தனிந்து போய் கொண்டிருக்கிறது. விரோதங்களும் உலக பிரகாரமான பொறாமைகளும் இந்த உலகத்திலே பெருகி கொண்டிருக்கிறது. உலகத்திலே மனிதர்கள், தேவனுடைய பிள்ளைகள் உலக காரியங்களிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் கிறிஸ்துவுக்குள்ளே அவர்கள் அன்பில் வேர் கொள்ளவில்லை. கிறிஸ்துவுக்குள் அன்பிலே வேர் கொள்ளுகிற பொழுது தேவன் அவர்களை தேவனுடைய சமூகத்திலே நாம் வளர முடிகிறது. வேதம் சொல்லுகிறது, 1 யோவான் 4வது அதிகாரம் 18வது வசனம், அன்பிலே பயம் இல்லை, அன்பிலே பயம் இல்லை. 1 யோவான் 4வது அதிகாரம் 18வது வசனம், அன்பிலே பயம் இல்லை என்று. இந்த உலகத்தில் இந்த நாட்களை நாம் பார்ப்போம் என்றால் அநேக பேர்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள். அநேக பேர்கள் மரணத்தை குறித்து பயம், நோயை குறித்துள்ள பயம், உலகத்தை குறித்துள்ள பயத்திலே நாளை என்ன நடக்குமோ என்று அநேக தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் பயந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே அன்பிலே வேர் கொண்டு வென்றால், வேதம் சொன்னது போல அன்பிலே பயம் இல்லை. உங்களுக்குள்ள இருக்கிற பயம் போக வேண்டும் என்றால் கிறிஸ்துவுக்குள்ளே அன்பிலே வேர் கொள்ளுங்கள். அப்பொழுது வேர் கொள்ளுகிற பொழுதுதான் உங்களுக்குள் இருக்கிற பயங்கள் உங்களை விட்டு கடந்து செல்லும். இந்த உலகத்திலே நாம் பார்க்கிற பொழுது தற்கொலைகள் பெருகி கொண்டிருக்கிறது. உலகத்திலே மனிதர்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். அநேக ஆத்துமாக்கள் பாவத்துக்கு நேராகவும் அநேக நேரங்களிலே பயந்து பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாளை என்ன ஆகுமோ என்ற தங்களுக்குள்ளே ஒரு பயம் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த பயம் போக வேண்டுமென்றால் கிறிஸ்துவுக்குள்ளே அன்பிலே வேர் கொள்ளுங்கள். அதே போல வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 4-5 வசனம் சொல்லுகிறது, ஆகையால் நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பில் இருக்க வேண்டும். அன்பிலே, ஆதியிலே தேவனோடு இருக்கிற அன்பு அநேக நேரங்களில் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ரட்சிக்கப்படுகிற பொழுது அன்புக்குள்ளாக தேவனோடு இருந்து கொண்டு அன்பை நேசிக்கிற பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். ஆனால் அநேக பிள்ளைகள் ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டு விடுகிறார்கள். எபேசு சபைக்கு சொல்லுகிற பொழுது அவர் சொல்லுகிறார், ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று. நமக்குள்ள இருக்கிற தேவனுக்குரிய அன்பிலே வேர் கொள்ளுகிறவர்கள் ஆதியிலே கொண்டிருந்த ஒரு அன்பு இருக்கிறது, அந்த நேசம் இருக்கிறது. அந்த நேசம் நமக்குள்ள இருக்க வேண்டும். கிறிஸ்துவை நேசிக்கிற பிள்ளைகளாய், கிறிஸ்துவு நமக்கு தந்திருக்கிற ஆலயத்தை நேசிக்கிற பிள்ளைகளாய், கிறிஸ்து நமக்கு தந்திருக்கிற சரீரத்தை நாம் நேசிக்க வேண்டும். நமக்கு தந்திருக்கிற குடும்பத்தை நேசிக்க வேண்டும். தேவனுள்ளே ஆதியிலே கொண்டிருந்த அன்பை நீங்கள் விடாதபடி அன்பிலே வேர் கொள்ளுங்கள். 1 யோவான் 4வது அதிகாரம் 20வது வசனம், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? நாம் அன்பிலே வேர் கொள்ளுகிறது சகோதர அன்பு நமக்குள்ளே இருக்க வேண்டும். நமக்கு குடும்பத்திற்குள்ளாக ஒரு அன்பு, நம்மோடு உற்றார் ஒரு அன்பு இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளே வேறு அன்போடு இருக்கிறவென்பால் அது நமக்கு தந்திருக்கிற நம்முடைய குடும்பத்தார் மேலே முதலாவது அன்பு இருக்க வேண்டும். 3வதாக ஆவிக்குரிய வேர். கலாத்தியர் 6வது அதிகாரம் 8வது வசனம். கலாத்தியர் 6வது அதிகாரம் 8வது வசனம், தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். 3வதாக வேர், ஆவிக்குரிய வேர். முதலாவது பரிசுத்தம் என்னும் வேர், 2வதாக
அன்பு என்னும் வேர், மூன்றாவதாக ஆவிக்குரிய வேர். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை, தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். ஆவிக்கென்று நாம் விதைக்கிற பிள்ளைகளாய், ஆவியிலே வேர் கொள்ளுகிற ஆவிக்குரிய வேர் நமக்குள்ளாக கிறிஸ்துவுக்குள்ள ஆவிக்குரிய வேர் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். ஆவிக்குரிய வேர் என்றால் லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 14வது வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 14வது வசனம். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவனவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். ஆவிக்குரியவர் தன்னை தாழ்த்தி ஒரு இடத்திலே நம்மை உயர்த்தாதபடி தாழ்மை உள்ள மனுஷனாய் ஆவிக்குரிய காரியங்களிலே தாம் பொறுத்து போகிற பிள்ளைகளாய் நாம் இருக்கிற பொழுதுதான் ஆவிக்குரிய வேர் நமக்குள்ளாக வளரும். தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். தன்னை உயர்த்துகிறவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆவிக்குரிய வேர் வளர வேண்டும் என்றால் தன்னை தாழ்த்துகிறவனாய் இருக்கிற பொழுதுதான் ஆவிக்குரிய காரியங்களிலே வளருகிறவனாய் இருக்க முடியும். மாம்சத்துக்குரிய கிரிகள், பொறாமைகள் இருக்கிற பொழுது, வஞ்சனைகள் இருக்கிற பொழுது, மாம்சத்துக்குரிய கிரிகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆவிக்குரியதாய் நாம் விதைக்க முடியாது. ஆவிக்குரியதை நாம் விதைக்க வேண்டும் என்றால் நம்மை தாழ்த்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். அதே போல வேத வசனம் சொல்லுகிறது, யாக்கோபு 4வது அதிகாரம் 8வது வசனம், தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இரு மனமுள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்கு. இரு மனமுள்ளவர்களாய் இருக்கக்கூடாது. இரு மனமுள்ளவர்களாய் இருப்போம் என்றால் உங்கள் இருதயங்களை பரிசுத்தப்படுத்துங்கள். இந்த உலகத்திலே ஆவிக்குரியல முதலாவது தன்னை தாழ்த்துகிறவனாய் இருக்க வேண்டும். இரண்டாவது இரு மனதோடு இருக்கக்கூடாதவன், தேவனுடைய வசனத்தின்படி நடக்கிறவனாய், தேவனுடைய வார்த்தையிலே நடக்கிறவனாய், ஆலயத்திலே போய் கேட்கிற பொழுது வசனத்தை கேட்டு மட்டும் அதன்படி திங்கட்கிழமையானால் அதை விட்டு விடுகிறவனாய் அல்ல, அதை அந்த ஒரு வாரமும் தன்னை அதில் நடத்துகிற மனிதனாய் இருக்க வேண்டும். ஒரு நாள் பாவம் செய்து மற்ற நாள் பரிசுத்தமாகலாம் என்பது அல்ல, இரு மனதோடு அல்ல, ஒரு மனதோடு கர்த்தருக்குள்ளாக ஆவிக்குரிய வேர் வளரும். ஒரு மனதோடு இருக்கிற பொழுது ஆவிக்குரிய வேர் வளரும். தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளில் கிறிஸ்துவுக்குள்ளே வேர் கொள்ளுங்கள். முதலாவது பரிசுத்தம் என்னும் வேர், இரண்டாவது அன்பு என்னும் வேர், மூன்றாவது ஆவிக்குரிய வேர். இந்த நாட்களிலே, இந்த உலகத்திலே நாம் தேவ பிள்ளைகளாய் வளர வேண்டும் என்றால், தேவனுடைய இந்த உலகத்துடைய ஆசீர்வாதங்களும் பரலோகத்துடைய ஆசீர்வாதங்களை நாம் ருசித்து கொள்ள வேண்டும் என்றால் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்க வேண்டும். நாம் இந்த உலகத்திலே வளர்ந்து கனி கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்றால் கிறிஸ்துவுக்குள்ளாக வேர் கொள்ள வேண்டும். மரம் தன்னுடைய நிலத்திலே அந்த வேர் எவ்வளவு பிடிக்கப்படுகிறது அவ்வளவு திடகாத்திரமாய் நிற்பது போல கிறிஸ்துவுக்குள்ளே வேர் கொள்ளுகிற பொழுது, கிறிஸ்துவுக்குள்ளே பரிசுத்தம் என்னும் வேர், அன்பு என்னும் வேர், ஆவிக்குரிய என்னும் வேர் நமக்குள்ளே பிடிக்கப்படுகிற பொழுது, கிறிஸ்துவுக்குள்ளாக வளருகிற பொழுது நாம் இந்த உலகத்திலே ஆவிக்குரிய பிள்ளைகளாய் வளர முடியும். இந்த நாள் இந்த வேத வசனத்தை கேட்கிற பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இந்த உலகத்திலே நான் வளர வேண்டும், இந்த உலகத்திலே ஆண்டவரே நான் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும், இந்த உலகத்தில் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை ஆண்டவரே அழிந்து கொண்டிருக்கிறது, நான் தரித்திரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, எப்படி நான் மேலோங்கி வாழ்வேன் என்ற ஒரு எதிர்நோக்கத்தோடு இல்லை ஒரு பயத்தோடு நீங்கள் இருந்து கொண்டிருப்பீர்கள். நீங்கள் வளர வேண்டும் என்றால் கிறிஸ்துவுக்குள்ளே முதலாவது வேர் கொள்ளுங்கள். பரிசுத்தம் என்னும் வேர் உங்களுக்குள்ளாக இருக்க வேண்டும், அன்பு என்னும் வேர் உங்களுக்குள்ளாக இருக்க வேண்டும், ஆவிக்குரிய வேர் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் ஒரு செழித்த மரம் போல, ஒரு செழித்த ஆவிக்குரிய வாழ்க்கை இந்த உலகத்திலே வாழ முடியும். தேவன் தாமே இந்த வசனங்களை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமாக. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் பரிசுத்த தேவனே, இந்த நாள் உம்முடைய வசனத்தை கேட்பதற்கு நீர் கிருபை செய்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. கிறிஸ்துவுக்குள்ளே
வேர் கொள்ளுகிற பிள்ளைகளா, என் தேவன் இந்த வசனத்தை கேட்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, அவர்களுடைய இருதயத்திலே நான் வாழ வேண்டும், நான் வளர வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில ஒரு உயர்வை அடைய வேண்டும் என்று யாரெல்லாம் ஆண்டவரே தங்களுடைய ஒரு கேள்வியோடு இருந்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் முதலாவது பரிசுத்தம் என்னும் வேர் அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளே, பரிசுத்தம் என்னும் வேர் அவர்களுக்குள்ளாக, அன்பு என்பது வேர் அவர்களுக்குள்ளாக வளர, ஆவிக்குரிய வேர் அவர்களுக்குள்ளாக வளர தேவ ஆவியானவர் ஒவ்வொருவரையும் பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவனே, இந்த வேளையிலே இந்த வார்த்தைகளை இந்த உலகம் முழுவதும் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகள் இந்த நாள் ஆண்டவரே எந்த கேள்வியோடு நின்று கொண்டிருக்கிறார்களோ, முதலாவது அவர்கள் வளருவதற்கு, கிறிஸ்துவுக்குள்ளாக நிலைத்து நிற்பதற்கு தேவன் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்லமையாய் நிரப்புங்க. இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. தேவன் ஆண்டவரே, இந்த நாள் இந்த ஆராதனை நடத்த கிருபை செய்தீரே, உமக்கு நன்றி. உம்முடைய வல்லமையான கரம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே கூட இருந்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்கிற பொழுது தேவனுடைய வல்லமை பிள்ளைகளோடு கடந்து செல்லும். தேவன் பிள்ளைகளை ஆறுதல் படுத்த, தேவன் பிள்ளைகளை பலப்படுத்த கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த ஆன்லைன் வழி ஆண்டவரே கேட்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் பிள்ளைகள் ஆண்டவர் வளர செய்ய, உலக காரியங்களை, உலக ஞானத்திலும் உலகத்துடைய ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களிலே வளர கத்த கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய பரிசுத்தமும் உம்முடைய அன்பும் உம்முடைய ஆவியும் ஆண்டவரே பிள்ளைகளை நிரப்பப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் எல்லா வல்ல தேவனுடைய கிருபை பிள்ளைகளோடு இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கப்பா. எல்லா இயேசு நாம் ஜெபேற்றுக்கொள்ளுங்கள் பரப்புதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையான பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியோட ஐக்கிய ஸ்நேகமும் இப்பொழுது பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு தங்கியிருப்பதாக.